Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஸ்டிச் பண்ண blouse மேல bridal design எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபங்க ஒருத்தங்க புவி சிவா அப்படிங்கறவங்க நம்ம இந்த டிசைன் ஏற்கனவே போட்டுருக்கோம் இல்லீங்களா? இத வந்து ஸ்டிச் பண்ண blouseல போட்டுருக்காங்க. ரொம்பவே பிரிட்டியா இருக்கு. சோ அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். and இவங்க இதே மாதிரி அழகான டிசைன்ஸ் போட விஷஸ். இப்போ நம்ம வந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் ஸ்டிச் பண்ண blouse. இந்த blouse எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா பா ஷேப்ல நெக்லைன் இருக்கு. ரொம்ப லோவான நெக்கும் கூட. இதுக்கு கீழே வந்து கோல்டன் கலர் பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வந்து சாரியோட பல்லுல இருக்க சேம் கலர்ல. தென் இதோட ஸ்லீவும் அதே பார்டர்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்டிச் பண்ணி முடிஞ்சிருக்கு. இது எதுவுமே தெரியாத மாதிரி பிரைடல் டிசைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கிரீன் கலர்ல ரவுண்ட் ஷேப் அண்ட் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இதுக்கு லட்கனும் நம்ம வந்து ஃபைனலா பண்ணுவோம். ஸோ லட்கனுக்கு வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை இதோட பா ஷேப் நெக் இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டரா பார்த்து இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து ஃபுல்லாவே பிரைடல். ஏற்கனவே இந்த டிசைன் வந்து நம்ம நார்மலா போட்டிருக்கோம், கிளாத்ல பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ற மாதிரி. இது ஸ்டிச் பண்ண பிளவுஸுக்கு மேல வந்து பண்றோம். தென் இப்போ என்ன பண்றீங்கன்னா அங்க ரேண்டமா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனை, அதாவது மேலே பார்த்து சைட்ல பார்த்து இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு திலகம் ஷேப் ஸ்டோனுக்குமே வந்து இடையில கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஃபைனலா நம்மளுக்கு வந்து என்க்ளோஸ்டான டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா, ஒவ்வொரு திலகம் ஷேப் ஸ்டோனும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஒவ்வொன்றுக்கும் இடையில கேப் இருக்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்றேன். இதே மாதிரி இதுக்கு பக்கத்துல இன்னொரு சைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் திலகம் ஷேப் ஸ்டோன் ரெண்டுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். இதை சுத்தி க்ளூ அப்ளை பண்ணிட்டு பிக் சைஸ் பால் செயினை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் ஸ்டோனுக்கும் சரி திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் சரி இந்த மாதிரி நீங்க வந்து அளந்தெடுத்து கட் பண்ணி இப்படி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ல ஃபர்ஸ்ட் பால் செயின் கொடுத்துட்டீங்கல்ல, இதை சுத்தி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் செயின் கொடுங்க. இது எல்லாமே க்ளூ ஒர்க் தான். கண்டிப்பா இந்த பிளவுஸ் வந்து நீங்க டிசைன் பண்ணா குறைஞ்சது வந்து 12 ரூபி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ 7 வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றியும் ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதை சுற்றி பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ஒர்க். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பா ஷேப்பில் நம்ம வந்து நெக்லைன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அங்கே டிசைன் பண்ணலாம். நெக்குக்கு ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் இந்த ஒர்க்கை வந்து இந்த எல்லா ரவுண்ட் ஷேப் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்லைனில் இப்படி கொஞ்சம் ப்ராடாக வந்து க்ளூவை அப்ளை பண்ணிட்டு நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி பால் செயினை வந்து கொடுங்க. உங்கள் நெக்லைன் வந்து யூ மாதிரி இருக்கலாம், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பால் செயின் எகெயின் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னொரு பால் செயின் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி டிசைனுக்கு கண்டிப்பாக 2 விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பீங்க. என்னன்னா நம்ம க்ளூ ஒர்க்லேயே பண்ணுறோம்ல, கீழே விழுகாதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக க்ளூ ஒர்க்கில் பண்ணுனா கீழே விழுகாது. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதிக அளவு க்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கீழே விழுகவே விழுகாது. நீங்கள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுகதா செய்யும். நீங்கள் க்ளூ ஒர்க்கில் நிறையா டிசைன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே கீழே விழுகாது. தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ ஒர்க்கில் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து வாஷ் பண்ணும்போது ஃபேட் ஆகாதான்னு கேட்பீங்க. ட்ரை வாஷ் தான் எப்போவுமே கொடுக்கணும். நார்மல் வாஷ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேட் ஆக தான் செய்யும். ஸோ ட்ரை வாஷ்க்குன்னு ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்கள ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்லைன் முடிச்சாச்சா? அடுத்து கொஞ்சம் கேப்பை வந்து விட்டு, அதாவது ஒட்டி இல்லாமல் லைட்டாக விட்டு ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ லென்த்தாக இப்படி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப் சக்கரி நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ சக்கரியை வந்து இது வந்து ஸ்மால் சைஸ் கிடையாது, பிக் சைஸ் சக்கரி. இந்த சக்கரியை வந்து இதுக்கு மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணி இப்படி கொடுத்துக்கோங்க. க்ளூ வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு எக்ஸஸ் ஆனாலும் விட்டுடுங்க. ஏன்னா லாஸ்ட்ல எதுவுமே எக்ஸஸ் ஆகுறதே தெரியாது.
சில டிசைன்ல தான் எக்ஸஸ் ஆனாலும் நம்ம வந்து உடனுக்குடன் எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். பிகாஸ் அதுக்கு சுற்றி இருக்கிற இடமெல்லாம் எம்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் எங்கேயுமே வந்து கேப் இருக்காது. ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோனில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஆயிருந்தால் அதையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் டக்குன்னு இந்த ஒர்க்கை ரொம்ப குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் வந்து க்ளூ வந்து எந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கேன் ஒரு லைன்லேயே அப்படின்னு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ க்ளூ கொடுத்துட்டு சக்கரி இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷன்ல நீங்க வந்து அந்த நெக்லைனோட வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஃபுல்லா சக்கரி கொடுத்தா இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஸோ ரொம்பவே கேப் இல்லாம நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீல வாக்கில் வெர்டிக்கலா தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுக்கு மேல வந்து ஜர்கான் ஸ்டோன் டிசைன், அதாவது ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவோம், இதை வந்து டிசைன் பண்ண போறோம். அதுக்கு இந்த சக்கரிக்கு மேலே இப்படி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்லோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகம்னா இதை தாண்டியெல்லாம் வந்துடக்கூடாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த சக்கரிக்கு எந்த அளவுக்கு க்ளூ வந்து ஆக்குபை ஆகுமோ அந்த அளவுக்கு க்ளூவை வந்து இப்படி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒயிட் கலர் இந்த ஜர்கான் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் நமக்கு டிசைன். நெக்லைனில் வந்து பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின் கொடுத்துருக்கோம். தென் ப்ளவுஸோட ஃபுல் இடத்துலையுமே வந்து ரேண்டமைஸ் பொசிஷனில் திலகம் ஷேப் ஸ்டோனை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே சக்கரையும் ஜர்கான் ஸ்டோனையும் கொடுத்தா இதுதான் இதோட ஃபைனல் லுக். ரொம்பவே ஒரு ஹெவியான பேக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஸ்லீவு. நெக்குக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் ஸ்லீவோட பார்டருக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை அங்கங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் திலகம் ஷேப் ஸ்டோனை சுத்தியும் க்ளூவை அப்ளை பண்ணிட்டு இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஷேப் ரவுண்ட் ஷேப்னா ரவுண்டாவே இப்படி சக்கரியை கொடுங்க. தென் திலகம் ஷேப்ல கொடுக்குறோம்னா திலகம் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவுட்லைன்ல இப்படி சக்கரி கொடுங்க. ஸ்லீவுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா தான் கொடுக்க போறோம். ஸோ இதையும் ஃபுல்லா அடைச்ச மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கல. இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவ்ல அங்கங்க வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நெருக்கமா வேண்டாம், நான் தள்ளி தள்ளி தான் கொடுக்குறேன். ஏன்னா பார்டர் கொஞ்சம் பிரைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்டரோட லுக்குமே கலருமே இருந்தா இந்த பிளவுஸ் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும்னு நான் திங்க் பண்ணேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அங்கங்க வந்து சக்கரியை, அதாவது க்ளூ அப்ளை பண்ணி சக்கரி கொடுத்துட்டு தென் சக்கரிக்கு மேல இப்ப எப்பவும் போல வந்து ஜர்கான் ஸ்டோனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதோட ஒர்க் வந்து ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி பார்த்துட்டிங்கன்னா, பேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டோன் வச்சுட்டு ஸ்லீவில் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ பேக்கும் ஸ்லீவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லட்கன் ரெடி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. லட்கனுக்கு இதே தான், அந்த திலகம் ஷேப் ஸ்டோனு, பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின் எப்பவும் போல கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து அந்த சக்கரை வச்சு கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக செயின் ஸ்டிச் வச்சு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுதான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா செயின் ஸ்டிச் போடுறதுக்காக ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செயின் ஸ்டிச் இல்லாமலையும் கொடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து ரொட்டேட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம், பிசுரெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த லட்கன். அதனால அந்த செயின் ஸ்டிச் தான் நமக்கு எட்ஜு, அதனால அங்கே நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் செயின் ஸ்டிச் போடலைன்னா அந்த சக்கரி தான் நமக்கு எட்ஜு, அந்த சக்கரி ஓரமாக நீங்கள் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃப்ரேம்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம 4 லட்கன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஒரே மாதிரி வரணும்னு. செயின் ஸ்டிச்சுக்கு ஓரமா ட்ரை ஆயிடுச்சு, அதனால பிசுறு வராது. அந்த எட்ஜிலேயே கட் பண்ணிக்கோங்க சிசர் யூஸ் பண்ணி. இதே மாதிரி 4 லட்கன் நம்ம வந்து செஞ்சதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் கேன்வாஸை இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லட்கன் செஞ்சதை இதுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் எடுங்க. ட்ரேஸ் எடுத்தா இதுதான் இதோட ஃபைனல் லுக். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட சேம் அந்த சைஸ்லேயே கொஞ்சம் உள்ள தள்ளி, அதாவது 1/2 இன்ச் உள்ள தள்ளி இப்படி வரைஞ்சிக்கோங்க. உள்ள தள்ளி வரைஞ்சதுக்கு மேலே இப்படி கட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேப்பர் கேன்வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் ஆனது இதோட சேம் சைஸ். உள்ள தள்ளி வரைஞ்சோன்னா அந்த லட்கனுக்கு உள்ள
இது வந்து கரெக்டா படிஞ்சு இருக்கும். மொத்தம் 8 கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. 4 கேன்வாஸ் ஒரு லட்கனுக்கு, இன்னொரு 4 கேன்வாஸ் அனதர் லட்கனுக்கு. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லட்கன் கேன்வாஸ் லட்கன் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு லட்கன் மட்டும் எடுத்து நீடில் இப்படி பாட்டம்ல இருந்து எடுத்துக்கோங்க. அப்போ அந்த நாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டு மறைஞ்சிரும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வாங்க. ரோல் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். தென் நீங்கள் இந்த லட்கன் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா எந்த மாதிரி அப்படின்னு. இப்படி நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் தெரியாது. பிகாஸ் இது க்ரீன் கலர் கிளாத், அதனால நான் க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஸோ கிளாத்தோட கலர்லேயே நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது ஸ்டிச்சஸ். நீங்கள் டாப்ல இருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி டாப்லேயே எண்ட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக மேலே கேப் இருக்கும். அந்த கேப்பில் அந்த லட்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரி, அந்த டோரியை அந்த லட்கன் நம்ம செஞ்சதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு தென் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு போகும்போது ஒரு லூப் இருக்கும். அந்த லூப்பை கையில் பிடிச்சிட்டு அந்த லூப்புக்குள்ளே இருந்து நீடில் வெளியே எடுத்தீங்கன்னா அங்கே நாட் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஸோ போட்ட இடத்துலேயே ஸ்டிச்சஸ் போட்டாலே ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். பட் இப்படி லூப்பை கிரியேட் பண்ணி அந்த லூப்ல இருந்து நீடில் வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு நாட் ஆயிரும். தென் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் அவுட்லுக். அதாவது இது பேக் சைடு. நம்ம பேக் சைடில் ரொம்பவே ஹெவியான ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, அதுதான். தென் இது ஸ்லீவ்ல நம்ம வந்து அங்கங்கே கொடுத்துருந்தோம்ல, இந்த பார்டர் கொஞ்சம் ஹைலைட் பண்ண, அதாவது அந்த பார்டர் மாதிரியே இருந்துச்சு பார்த்தீங்களா ஸ்லீவ்ல, அது லுக் நல்லா இருந்துச்சு. அதனால நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, இப்படி தான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போவே. அடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு நான் ஃப்ரண்ட் டிசைனுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எப்படின்னா சேமு, அங்கே திலகம் ஷேப்பு ரவுண்ட் ஷேப் எதுவுமே நான் கொடுக்கல. ஷோல்டர்ல இருந்து ஒரு 6 இன்ச் வந்து கீழே தள்ளி வச்சு அதை வந்து இப்படி கொடுத்துருக்கேன். வெறும் ஜர்கான் ஸ்டோன், அதாவது சக்கரையும் ஜர்கான் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்கேன். தென் இதுதான் லட்கன். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் 2 லட்கனுமே நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு அற்புதமான டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெவியான லுக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you.